கூட்டணி அதாவது என்ன சொல்றேன், பிஜேபியோட சேர்றவங்க முதல்ல பொண்டாட்டியில பத்திரமா இருக்கணும். அண்ணன் தம்பியை பிரிக்கிறான், அவனை பிரிக்கிறான், புரியாதது நியமா இருக்கு. அஜித் பவார் வந்து சரத்பவாரோட சொந்த அண்ணன் பையன், இவருக்கு எல்லாருக்கும் அப்பா மாதிரி. அவரை கொண்டு போய் அவருக்கு மேல 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு. அஜித் பவார் மேல 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு. இடி போகுது, இன்கம் டாக்ஸ் போகுது, சிபிஐ போகுது. நெருக்கடி அவரால் தாங்க முடியல. பிஜேபி சேர்றாரு. அடுத்த நாள் அவருக்கு நிதியமைச்சரா, நிதியமைச்சர் இந்த போட வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா அதுக்கு உள்ள விட்டு வச்சுங்க, வெளியே வந்துடும். எவ்வளவு பெரிய ஊழல்வாதியாக இருந்தாலும் பிஜேபிங்கிற மிஷின்களை உள்ள போனீங்கன்னா வெளியே அழகா வெள்ளவெல்லாம் வெளியே வரலாம். இப்படி ஒரு வித்தையை கட்டி கொடுக்கிற மோடி மஸ்தான், மோடி வித்தைக்காரர் தான் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாலும் சொல்றது சரி, இதை முடியல. இன்னொரு பெரிய விஷயம், இந்த தேசத்தை காப்பாற்ற இந்தியாவினுடைய அதாவது அணிசேரா நாடுகள் இருக்குல்ல, மேல் வச்சிருந்தார்ல, நம்மளுடைய உலக உறவுகள் என்ன, மேல் எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தார் இந்த நாட்டை. இந்திரா காந்தி எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தாங்க. வங்காளதேசத்தையே ஒன்று உருவாக்குறாங்க. வங்காளதேசம் என்றது இல்லை என்றால் சீனா போய் ஒன்று வந்துருக்கும். நம்முடைய அண்டை நாடு, அந்த அண்டை நாட்டுக்கு உதவி செய்து வங்காளதேசத்தை உருவாக்குவதால் நமக்கு பாதுகாப்பு. மாலத்தீவு பக்கத்துல காரடியில் இருக்கு. அந்த மாலத்தீவு நம்மளுடைய குறிப்புகள் தான் இருக்கு. ஏன் சீனா வரக்கூடாது என்பதற்காக நேருடைய எண்ணம் அது. எதிர்காலத்தில் சீனா வளர்ந்து நம்மை கைப்பற்றினால் எங்கெல்லாம் சரியா இருக்கணும், இலங்கை நம்மோடு இருக்கணும், மாலத்தீவு நம்மோடு இருக்கணும், மேல காஷ்மீர் நம்மோடு இருக்கணும், இந்த பக்கம் வங்காளம் சேர்க்கணும். இதையெல்லாம் எண்ணி 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 செயல்பட்ட ஒரு மாமனிதர் நேரு. அதுதான் அணிசேரா நாடுகள் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அந்த அணிசேரா நாடுகளின் தலைவர் யார் தெரியுமா? நேரு தான். யார் மெம்பர் தெரியுமா? மார்ஷல் டிட்டோ ஒருத்தர், யுகோஸ்லாவிய பிரதமர், சுகசுகன் ஒருத்தர். எந்த நாட்டுடைய பிரதமர் வரலப்போ? இந்தோனேஷியாவுடைய பிரதமர் சுகசுகனும், யுகோஸ்லாவிய பிரதமர் மார்ஷல் டிட்டோ, இந்தியாவுடைய பிரதமர் நேரு. இந்த 3 பேர் சேர்ந்து அணிசேரா நாடுகள். ஒரு பக்கம் ரஷ்யா, ஒரு பக்கம் அமெரிக்கா. இந்த 2 பேர் ஆபத்திலிருந்து பெரும் வல்லரசு இந்த உலக பூவானத்தை, இந்த பூமி பண்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த 3 தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் நான் அலைன்மெண்ட் மூவ், அணிசேரா நாடுகள் அமைப்பு. பேர் வரக்கூடாது, அமைதியா இருக்கணும். நேரு எவ்வளவு பெரிய அரசியல் பார்வை தெரியுமா? இன்னும் சொல்லட்டுமா, திராவிட வந்திருக்கு. இந்த அணிசேரா நாடுகள் இருக்கிறது தலைவர் நேரு. இந்தி ஏன்னா நம்ம போராடணும். தலைமை கவனிங்க, 62 வருஷம் 1959 62ல இந்தி வேணாலும் போராடணும் இல்ல. அப்ப சம்பத் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் பிறந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இந்திய போராட்டம் நடந்தது. அதுக்கு நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு உறுதியளிக்கிறார், இந்தி பேசாத மக்கள் விரும்புவரை தமிழ்நாட்டிலோ மற்ற மாநிலங்களிலோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய மொழி அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய உங்களுடைய கடமை. நீங்கள் விரும்பாதவரை இந்தியை நாங்கள் பிரிக்க மாட்டோம். சொன்னது நேரு. சொன்னது நேரு. அண்ணா சொன்னாரு சம்பத்திற்கா, தம்பி இது வாக்குறுதி அகற்ற கூடாது, லெட்டரா வாங்கியிருந்தார். இவரு போய் லெட்டர் கேட்டாரு, அவர் லெட்டர் கேட்டார், நீங்கள் விரும்பாத வரை விரும்புகிற வரை நாங்கள் வந்து இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களுக்கு தெரியுமா நம்ம எங்க வந்துட்டோம்னு? தலைவர் செஞ்சிருக்க சாதனை, இந்த முதலமைச்சர் செஞ்சிருக்க சாதனை. அந்த கடிதத்துக்காக ஒரு கடற்கரையில கூட்டம் போட்டார் அண்ணா. கூட்டம் போட்டு, தம்பி என் தம்பி சம்பத்துக்கு, உங்களுடைய சகோதரன் சம்பத்துக்கு பண்டிகை நேரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கையெழுத்தை பாரு. எந்த பண்டிகை நேரு? மோதிலால் நேருடைய பையன். எந்த மோதிலால்? சுதந்திரம் அடைவதற்கு தீவிரத்தை கொண்டு வந்தாரு மோதிலால் நேரு, அவருடைய பையன். எந்த நேரு? அணிசேரா நாடுகளுக்கு தலைவர். எந்த நேரு? மார்ஷல் டிட்டோவை சாத்தவர், சுகசுகனோட சாத்தவர். இந்த உலக தலைவரெல்லாம் அளவலாவிய நேரு ஒரு சாதாரண இயக்கத்தில் அன்னைக்கு என் தம்பி சம்பத்துக்கு எழுதிய கடிதம் ஏதான் இந்த இயக்கம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது நினைச்சார். ஒரு கடிதத்திற்கு அண்ணா புலங்காக முடிந்தார். ஆனால் பல நாடாளுமன்ற பல பிரதமர்களையும் பல குடியரசுத் தலைவர்களையும் உருவாக்கப்பட்ட தலைவர் கலைஞர் என்பதை உங்களுக்கு போறோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு சொல்றேன், நம்ம தலைவர் பிரதமர் கலைஞர்கிட்டே கேட்டாங்க, நீ பிரதமர் வாய்ப்பு வருவான்னு கேட்டாங்க. கலைஞர் சொன்னார், வரணும் தெரியுங்க. இவர் அப்பாவோட தங்கடம் கூட இவர் பிரதமராக ஆசைப்படல. ஆனால்
இந்த பிரதமரை மாற்றிவிட்டு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை இந்தியாவை காப்பாற்றுவோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் எங்கே இருந்தது? அண்ணா அன்னைக்கு கடற்கரையில் கூட்டம் போட்டார், பிரதமர்களை ஜனாதிபதிகளை கலைஞர் உருவாக்கினார். அவருடைய வீழ்ச்சியாக இருக்கின்ற நம்முடைய தலைவர் இந்தியாவை ஆளக்கூடிய வல்லமையும் பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய வல்லமையும் இருக்கிற காரணத்தினால்தான் உங்களுக்கு இந்த நோக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். நான் உங்க நாட்டையும் சொல்றேன், உங்க நாட்டையும் சொல்றேன். நாடாளுமன்றத்தில் ஏற்றால் ஒரு 4 நூற்றாண்டு காலம் இருந்து விட்டேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போல பெரிய உயரத்தையும் போயிருக்கேன், பெரிய பள்ளத்தையும் போயிருக்கேன். ஆனால் இந்த ஆட்சியில நடக்கின்ற அவலம், இந்த ஆட்சியில நடக்கின்ற அவலம், இந்த ஆட்சியில் நடக்கிற அயோக்கியத்தனம் இன்னும் சொல்லட்டுமா? 100 ஆண்டு கால அடிமைத்தனங்கிறார் இஸ்லாமியர்களை பார்த்து. இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இந்த 1000 வருஷம் நடந்துச்சுல்ல, அத குடியரசுத் தலைவர் அதாவது சுதந்திர தினாவில கொடியேற்றி சொல்றார், நாங்கள் 1000 ஆண்டு கால அடிமை ஆட்சியை முடிவு கொண்டு போகிறார். இதுக்கு நேர அம்பேத்கரும் நேருவும் அப்பவே பேச சொல்லிட்டாங்க. பிரிட்டிஷ் ரூல் என்ன, மக்கள் ரூல் என்ன, இஸ்லாமியர்கள் ஆட்சி என்ன, பிரிட்டிஷ் ஆட்சி என்ன? இஸ்லாமியர்கள் ஆட்சியிலையும் மதம் இங்க வந்தது, அது ஒண்ணு புதுசா வரல. எப்போதெல்லாம் பௌத்தம் வந்தது, இங்க பாலிமணி வந்துச்சு, சமணம் வந்தது, பிராகிருதம் வந்துச்சு, தேவராய தெலுங்கர்கள் ஆட்சி காலம் வந்துச்சு, தெலுங்கு வந்துச்சு, மராட்டியல் இங்க வந்துச்சு, தஞ்சாவூர் வரைக்கும் மதுரை வரைக்கும் மராட்டியர் இருந்தாங்க. சரபேதி காலத்துல எந்த மன்னர்கள் படையெடுத்து வராங்களோ அப்பவெல்லாம் அந்த மொழி பரவும். ஆனால் அது வேற. ஆனால் இஸ்லாமியர்கள் வந்தார்கள், இங்கே மதம் வந்தது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா அங்கிருந்து யாரும் வரல, இங்கெல்லாம் மதம் வந்துச்சு, இங்க வந்து இஸ்லாம் வந்தாங்க. இன்னொன்னு வேறு கரெக்டா சொன்னாரு, இஸ்லாமியர்கள் ஆட்சிக்கும் வெள்ளைக்கார ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இஸ்லாமியர்கள் இங்கே வந்தார்கள், அவர்களே நம்ம இங்க மதத்தை வந்தார்கள், அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கதான் ஆண்டாங்க, உங்களோடு சேர்ந்து ஆண்டார்கள், உங்களோடு பழகினார்கள், அந்த படையில இந்துக்களும் இருந்தார்கள், அஜிபத்திலும் இருந்தார்கள். அவர்கள் அந்நியர்களாக இன்னொரு நாட்டிலிருந்து ஆடல. ஆனால் வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆண்ட ஆட்சி என்பது இங்கிலாந்திலிருந்து நம்மை ஆண்டார்கள். அந்த ஆட்சி அடிமை ஆட்சி. ஏன்னா அங்கிருந்து நம்ம ஆண்டான், அங்க சட்டம் போட்டான். பிரிட்டிஷ்ல எல்லா சட்டமும் இங்க பொருந்தும், இங்க சட்டம் ஏற்ற முடியவில்லை என்று அங்கதான் சட்டம் ஏற்றுவாங்க. உச்ச நீதிமன்றம் அங்க தானே, பிரிவி கவுன்சிலா நமக்கு இந்தியாவுக்கு பிரிவி கவுன்சில் உச்ச நீதிமன்றம் டெல்லியில இல்லப்போ அங்கதான் விவாதம். ஆக அங்கே இருந்து வெளியில இருந்து வெள்ளைக்காரன் ஆண்டான், அது அந்நிய ஆட்சி. ஆனால் இஸ்லாமிய ஆட்சி நம்முடைய ஆட்சி, இங்க இருந்த ஆட்சி. அவர்கள் எந்த கலாச்சார அளவுக்கு போகலையே. படையெடுப்பு இந்துக்கள் போய் படையெடுத்தா முஸ்லீம் பாதிச்சிருப்பாங்க, முஸ்லீம்கள் போய் இந்துக்களும் பாதிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு நல்லிணக்கமாக இருந்த ஆட்சியை இன்றைக்கு ஏதோ மதவெறி காரணமாக, என்ன காரணம், மைனாரிட்டியர் எல்லாம் ஒரு பக்கமாக வைத்து விட்டு போலியாக மெஜாரிட்டி என்று சொல்கின்ற பெரும்பான்மையான மக்களாக ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்து, அதன் காரணமாக ஆட்சி சுகத்தில் இன்னும் 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் இருக்கலாம் என்று கனவு கொண்டிருக்கிற இந்த மதவெறி அரக்கர்களை, ஊழல்வாதிகளை, அரசியல் சட்டத்தை சிதைக்கின்ற இந்த மகா பாவிகளை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரே தகுதி உள்ள தலைவனாக இந்திய துணைக்கண்டத்தில் நம்முடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி என்கின்ற அந்த மகத்தான மனிதர்களால் இருக்கிறான். அவர் கரத்தை வெளிப்படுத்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம், புதிய வரலாற்றை டெல்லியிலே படைப்போம் என்று சொல்லி உங்களை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.